ரீகேப். போன வீடியோவில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த ரானிய ஹெர்மைனி மேலே கோவப்பட்டுட்டு ஹாரி அவனோட லஞ்சை சாப்பிடாமலே டிவினேஷன் கிளாஸ்க்கு போயிடுறான். அங்கே வந்த ரான் ஹாரி கிட்ட சீமஸோ ஸ்னேப்போ அவனை நடத்தின விதத்துக்கு அவனோ ஹெர்மைனியோ காரணம் இல்லை, அதனால அவங்க மேலே கோவப்படுறது எந்த ஒரு பயனுமே இல்லைன்னு சொல்லறான். டிவினேஷனுக்கு அடுத்த கிளாஸ் ப்ரொஃபஸர் அம்ரிஜோட கிளாஸாக இருந்தது. அங்கே அவங்கள வான்ஸை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்கள புக்கை வாசிக்க சொல்கிறாங்க ப்ரொஃபஸர் அம்ரிஜ். ஹெர்மைனி அவங்க கிட்ட அவங்களோட கோசைன்ஸில் டிஃபென்சிவ் ஸ்பெல்ல யூஸ் பண்ணுறதை பற்றி எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்குறா. சாப்டர் 12 பார்ட் 4. ப்ரொஃபஸர் அம்ரிஜ் ஹாரி பக்கம்ல இருந்து திரும்பி வேறு பக்கமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போது நிறைய பேர் அவங்களோட கைகளை உயர்த்தி இருந்தாங்க. உன்னோட பேர் என்ன அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் டீன் கிட்ட கேட்குறாங்க. டீன் தாமஸ் அப்படின்னு அவன் சொல்லறான். வெல் மிஸ்டர் தாமஸ் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. வெல் ஹாரி சொன்ன மாதிரி இல்லையா, நம்மளை யாராவது அட்டாக் பண்ணினா அது ரிஸ்காக இருக்கும்ல அப்படின்னு அவன் கேட்குறான். ஐ ரிப்பீட், என்னோட கிளாஸஸில் நீங்கள் யாரும் உங்களை அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. இல்லை ஆனால் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். ஆனால் ப்ரொஃபஸர் அம்ரிஜ் அவனுக்கு மேலேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் நடத்தப்பட்ட விதத்தை நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை, ஆனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை. நிறையா ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளான விசர்ட்ஸ் உங்களுக்கு இந்த கிளாஸை நடத்தியிருக்காங்க. ரொம்பவே இர்ரெஸ்பான்சிபிள், நாட் டு மென்ஷன் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் ஹாஃப் பிரீட்ஸ் அப்படின்னு அவங்க லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. டீன் உடனே கோவமா, நீங்கள் ப்ரொஃபஸர் லூப்பனை பற்றி பேசுகிறீங்கன்னா அவர் தான் இருக்கிறதுலே சிறந்தா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹேண்ட் மிஸ்டர் தாமஸ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான ஸ்பெல்ஸ், உங்களோட ஏஜ் குரூப்க்கு அப்ராப்ரியேட்டான ஸ்பெல்ஸ் இல்லாத பாசிபிளி லீத்தலான ஸ்பெல்ஸை உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. உங்களை எல்லாத்தையும் பயமுறுத்தியிருக்காங்க. நீங்கள் டார்க் அட்டாக்ஸை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நோ இல்லை, எங்களை வெறும் அப்படின்னு ஹெர்மைனி ஆரம்பிக்கிறான். உங்களோட கை உயர்த்தப்படலை மிஸ் கிரேஞ்சர் அப்படின்னு அம்ரிஜ் சொல்கிறாங்க. ஹெர்மைனி வேகமாக அவளோட கையை தூக்குறா. ஆனால் ப்ரொஃபஸர் அம்ரிஜ் அவகிட்ட இருந்து திரும்பிடுறாங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, எனக்கு முன்னாடி இந்த கிளாஸ் எடுத்த ப்ரொஃபஸர் உங்களுக்கு முன்னாடி இல்லீகல் கர்சஸை பெர்ஃபார்ம் பண்ணது மட்டும் கிடையாது, அதை உங்கள் மேலே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றது நினைக்கிறேன் அப்படின்னு அம்ரிஜ் சொல்கிறாங்க. வெல், அவர் ஒரு பைத்தியக்காரன்னு அப்புறம் தெரிஞ்சிச்சுல அப்படின்னு டீன் கோவமாக சொல்லறான். இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு டீன் சொல்லறான். உங்களோட கை உயர்த்தப்படலை மிஸ்டர் தாமஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி என்ன நினைக்குதுன்னா, உங்களோட எக்ஸாம்ஸை நீங்கள் மேற்கொள்ள தியரிட்டிக்கல் நாலேஜே போதுமானதுன்னு. ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அது போதுமானது தானே, அண்ட் உங்களோட பேர் என்ன அப்படின்னு அவங்க பார்வதியை பார்த்து கேட்குறாங்க. பார்வதி பாட்டில், டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் எக்ஸாம்ஸில் ஒரு ப்ராக்டிக்கல் பிட்டும் இருக்குல்ல அப்படின்னு அவ கேட்குறா. நீங்கள் தியரியை முழுசாக ஒழுங்காக படித்தாலே போதும், அந்த ஸ்பெல்ஸ் எல்லாத்தையும் உங்களால் எக்ஸாம் கண்டிஷன்ஸில் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் சொல்கிறாங்க. எந்த ஸ்பெல்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணாமலேவா? அதாவது நாங்கள் எக்ஸாம்ஸில் தான் முதல் முறையாக அதை பண்ண போகிறோமா அப்படின்னு பார்வதி கேட்குறா. ஐ ரிப்பீட், நீங்கள் தியரியை ஒழுங்காக படித்தாலே போதும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹாரி சத்தமாக, தியரி என்ன பண்ண போதும் உண்மையான உலகத்தில் அப்படின்னு கேட்குறான். இது ஸ்கூல் மிஸ்டர் பாட்டர், உண்மையான உலகம் இல்லை அப்படின்னு அவங்க மெதுவாக சொல்கிறாங்க. ஸோ வெளியே நமக்காக காத்திருக்கிறதுக்கு நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஹாரி சொல்லறான். வெளியே எதுவுமே நம்மளுக்கு காத்திருக்கல மிஸ்டர் பாட்டர் அப்படின்னு அம்ரிஜ் சொல்கிறாங்க. ஓ யா அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லறான். நாள் முழுசும் அன்னைக்கு கோபத்தை அடக்கி வச்சிருந்த ஹாரிக்கு அது இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களை யார் அட்டாக் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அம்ரிஜ் ரொம்பவும் ஸ்வீட்டான வாய்ஸில் கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிப்போம், மேபி லார்ட் வோல்டமார்ட் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ரான் வாயடிச்சு போய் இருக்கான். லாவெண்டர் ப்ரவுன் லைட்டாக அலறிடுறா. நெவில் அவனோட ஸ்டூல்ல இருந்து கீழே விழுந்துடுறான். ப்ரொஃபஸர் அம்ரிஜ் ஒன்றுமே பண்ணலை. அவங்க ஹாரியை பார்த்து மறைக்கிறாங்க. அவங்களோட முகத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபைடான எக்ஸ்ப்ரெஷனும் இருந்தது. 10 points ஃப்ரம் கிரிஃபிண்டர் மிஸ்டர் பாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. இப்போ அந்த முழு கிளாஸுமே அமைதியாக இருக்குது. எல்லாருமே ஐதர் ஹாரியவோ இல்லை அம்ரிஜையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சில விஷயங்களை தெளிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் சொல்லிவிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்ககிட்ட யாரோ இறந்து போன ஒரு டார்க் விசார்ட் திரும்பவும் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் செத்து போகலை,
ஆனால் அவர் திரும்ப வந்திருக்காரு அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்கிறான். மிஸ்டர் பாட்டர், உங்களால் உங்கள் ஹவுஸுக்கு ஏற்கனவே 10 பாயிண்ட்ஸ் இழப்பாயிருக்கு. நீங்கள் அதுக்கும் மேலே பிரச்சனைகளை உருவாக்கிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரியே உங்கள்கிட்ட ஏதோ ஒரு டார்க் ஓசார் திரும்ப வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு பொய் அப்படின்னு அம்ரித் சொல்கிறாங்க. அது ஒரு பொய் இல்லை, நான் பார்த்தேன், நான் அவரோட சண்டை போட்டேன் அப்படின்னு ஹாரி கத்தி சொல்லுறான். டிடென்ஷன் மிஸ்டர் பாட்டர் அப்படின்னு அம்ரித் சொல்கிறாங்க. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு என்னோட ஆஃபீஸில். ஐ ரிப்பீட், இது ஒரு பொய். எந்த ஒரு டார்க் விசார்டாலையும் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நிகழாதுன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குது. அப்படி இருந்தும் உங்களுக்கு பயமாக இருந்தால் கிளாஸ் முடிஞ்சதும் என்ன வந்து பாருங்கள். யாராவது தீய மந்திரவாதிகள் சாவிலிருந்து வந்துட்டாங்கன்றதை பற்றி சொல்லி உங்களை பயமுறுத்தினா அதை என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உதவ தான் இருக்கேன். நான் உங்களோட நண்பன். இப்போ எல்லாரும் திரும்பவும் உங்கள் புக்கில் இருந்து படிக்க ஆரம்பிங்க. பேஜ் நம்பர் 5, பேசிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரித் சொல்கிறாங்க. அவங்க டீச்சர்ஸ் டெஸ்க்கு பின்னாடி இருந்து சேரில் போய் உட்காருறாங்க. ஹாரி இப்போ எந்திரிச்சு நிற்கிறான். கிளாஸில் இருக்க எல்லாருமே அவனை தான் பார்த்துட்ருக்காங்க. சீமஸ் அவனை பாதி ஆச்சரியத்தோடையும் பாதி பயத்தோடையும் பார்த்துட்டு இருந்தான். ஹெர்மைனி அவனோட சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு ஹாரி நோ அப்படின்னு சொல்லுறான். ஆனால் ஹாரி அவனோட கையை அவளுக்கு எட்டாமல் தள்ளி வைக்கிறான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் செட்ரிக் டிகரி அவனாவே செத்துட்டான் இல்லையா அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவனோட குரல் இப்போ நடுங்க ஆரம்பிச்சுது. எல்லாரும் இழுத்து மூச்சு விடுறாங்க. ஏன்னா ரான் ஹெர்மைனை தவிர அவங்க யாரும் ஹாரி செட்ரிக்கை பற்றி பேசினதை கேட்டது கிடையாது. எல்லாரும் முதல்ல ஹாரியை பார்க்குறாங்க, அப்புறம் அம்ரிச்சை பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் அம்ரிச் இப்போ ஹாரியை பார்க்குறாங்க. செட்ரிக் டிகரியோட மரணம் ஒரு விபத்து, ரொம்ப வருத்தத்திற்குரியது தான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கொலை அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவனோட உடம்பு முழுசும் நடுங்கிறத அவனால் உணர முடிஞ்சது. ஹாரி இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசினதே கிடையாது. வால்டமார்ட் அவனை கொலை பண்ணினாரு, அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு அவன் சொல்லறான். ப்ரொஃபஸர் அம்ரிச்சோட முகம் ஒரு நிமிஷம் பிளாங்காக இருந்தது. ஒரு நிமிஷம் ஹாரி அவங்க அவனை பார்த்து கத்த போகிறாங்கன்னு நினச்சான். ஆனால் அடுத்து ப்ரொஃபஸர் அம்ரிச் அவங்களோட ரொம்ப ஸ்வீட்டான கேர்லியான வாய்ஸில் மிஸ்டர் பாட்டர் டியர் இங்கே வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹாரி அவனோட சேரை தள்ளி வச்சுட்டு அங்கே இருந்து டீச்சர்ஸ் டெஸ்கை நோக்கி நடக்கிறான். அவன் பயங்கர கோவத்தில் இருந்தான். அதனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவன் கேர் பண்ணவே இல்லை. ப்ரொஃபஸர் அம்ரிச் அவங்களோட ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு சின்ன ரோல் ஆஃப் பிங்க் பார்ச்மெண்ட்டை வெளியே எடுத்து அதை அவங்களோட குவில்ல இங்கை தொட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குனிஞ்சிருந்தனால ஹாரியால் அவங்க என்ன எழுதுறாங்கன்னு பார்க்க முடியலை. யாருமே பேசலை. ஒரு நிமிஷம் இருக்கும். அவங்களோட பார்ச்மெண்ட்டை ரோல் பண்ணி அவங்களோட வாண்டால் ஒரு டேப் பண்ணுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கலாக சீல் ஆகிடுச்சு. அதனால் அவனால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இதை ப்ரொஃபஸர் மெக்கோனகல் கிட்ட கொண்டு போட்டியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹாரி அதை அவங்க கிட்ட வாங்கிட்டு எதுவுமே சொல்லாமல் திரும்பி ரூமை விட்டு வெளியே போகிறான். அவன் ரானைய ஹெர்மைனியை கூட பார்க்காம கதவை சாத்திட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் அந்த பார்ச்மெண்ட்டை இறுக்கமாக அவனோட கையில் பிடிச்சிட்டு ப்ரொஃபஸர் மெக்கோனகலோட ஆஃபீஸை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு கார்னரில் திரும்பின உடனே அங்கே பீல்ஸ் த பாட்டர்கேஸ்ட் அவனை பார்த்துக்கிட்டு அது அதோட கையில் நிறைய இங்க் பாட்டில்ஸை வச்சுட்டு அப்படியே ஜகல் பண்ணிக்கிட்டு இருக்கு. காற்றுல மிதந்தபடியே இங்கே பாரு பாட்டி பாட்டர் அப்படின்னு பீவ் சொல்லிகிட்டே சிரிக்குது. அது ஒரு சில இங்கு பாட்டிலை தவற விடுது. அதெல்லாம் கீழே விழுந்து நொறுங்கி சிவரெல்லாம் இங்கா ஆகுது. ஹாரி கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். இதெல்லாம் நிறுத்து பீவ்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓஹோ, பைத்தியத்துக்கு கொஞ்சம் கலண்டு தான் இருக்கு அப்படின்னு பீவ் சொல்லிட்டு ஹாரியை காரிடரில் துரத்திக்கிட்டே வருது. என்னாச்சு இந்த தடவை என்னோட பாட்டி ஃப்ரெண்ட்? யாராவது பேசுறது காதில் விழுதா? இல்லை ஏதாவது புதுசாக தெரியுதா? இல்லை நீ அந்நிய பாஷையில் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அது நாக்கால ஊத ஆரம்பிச்சுது. என்னை தனியாக விடுறியா அப்படின்னு ஹாரி கத்திக்கிட்டே அவன் பக்கத்தில் இருந்த ஸ்டேர்ஸ் வழியாக போகிறான். ஆனால் பீவ்ஸ் அவனுக்கு பின்னாடியே கைப்படியில் சறுக்கிக்கிட்டே வராது. ஹாரி பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான பாட்டை பாடிக்கிட்டும் வருது. ஷட் அப் அப்படின்னு ஹாரி கத்துறான். அவனுக்கு இடது பக்கமாக இருந்த கதவு திறக்குது. ப்ரொஃபஸர் மெக்கோனகல் அவங்களோட ஆஃபீஸில் இருந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க. நீ எதை பற்றி கத்திக்கிட்டு இருக்க பாட்டர் அப்படின்னு அவங்க அவனை கேட்குறாங்க. நீ ஏன் கிளாஸில் இல்லை அப்படின்னும் அவங்க கேட்குறாங்க. உங்களை பார்க்க சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்லறான். என்ன பார்க்க சொல்லியா? யாரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹாரி அம்ரிச் கொடுத்த நோட்டை அவங்க கிட்ட நீட்டுறான்.
ப்ரொஃபஸர் மெக்கோனகல் அந்த நோட்டை அவன்கிட்ட இருந்து வாங்கி அவங்களோட வாண்டை வச்சு டேப் பண்ணிட்டு அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கண்கள் அங்கிட்ட இங்கிட்டமா மூவ் ஆகுது. இங்கே வா போட்டா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவனை அவங்களோட ஸ்டடிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க உள்ளே போனதும் டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. வெல், இது உண்மையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எது உண்மையா ப்ரொஃபஸர் அப்படின்னு அவன் கேட்குறான். நீ ப்ரொஃபஸர் அம்ரிஷை பார்த்து கத்தினியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம். நீ அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லறான். நீ அவங்கக்கிட்ட ஹீ ஹூ மஸ்ட் நாட் பி நேம் திரும்ப வந்துட்டாருன்னு சொன்னியா? ஆமாம் அப்படின்னு அவன் சொல்லறான். ப்ரொஃபஸர் மெக்கோனகல் அவங்க டெஸ்க்குக்கு பின்னாடி இருந்த சேரில் உட்காந்துட்டு ஹாரியை க்ளோஸாக பார்க்குறாங்க. ஒரு பிஸ்கெட் எடுத்துக்க போட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க பேப்பர்ஸ்க்கு மேலே இருந்த ஒரு டின்னை காமிக்கிறாங்க. அப்புறம் உட்கார அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரி இதுக்கு முன்னாடியும் ப்ரொஃபஸர் மெக்கோனகல் கிட்ட அடி வாங்க போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகும்போது ஆனால் அவனை கிரிஃபிண்டர் குவிடிச் டீமில் அவங்க அப்பாயிண்ட் பண்ணினாங்க. அவன் சேரில் உட்காரறான். அங்கே இருந்த ஒரு ஜிஞ்சர் நியூட் பிஸ்கெட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ப்ரொஃபஸர் மெக்கோனகல் ப்ரொஃபஸர் அம்ரிஜோட நோட்டை கீழே வச்சுட்டு ஹாரியை பார்க்குறாங்க. பாட்டர், நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹாரி அப்போ தான் அவனோட பிஸ்கெட்டை முழுகினான். அதனால் அவன் அவங்கள பார்க்க மட்டும்தான் செஞ்சான். அவங்களோட வாய்ஸ், அவங்களோட டோனை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை கத்துவாங்க அப்படின்னு நினச்சான். ஆனால் இப்போது அது ஆக்சுவலாக ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பயத்தோடவும் இருந்தது. அவன் இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி பேசி கேட்டதே இல்லை. அது எப்பவும் விட ரொம்ப ஹியூமனாக இருந்தது. டொலாரஸ் அம்ரிஜோட கிளாஸில் நீ தப்பாக நடந்துக்கிட்டேன்னா அது உனக்கு ஹவுஸ் பாயிண்ட்ஸும் டிடென்ஷன் மட்டும் கிடையாது, அதை விட பெரிய பிரச்சனையில் உன்னை மாட்டி விடும் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஹாரி சொல்லுறான். பாட்டர், உன்னோட காமன் சென்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணு. அவங்க எங்கேருந்து வராங்கன்னு உனக்கு தெரியும்ல, அவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. ஸ்கூல் பெல் அடிக்குது. மேலே நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ஸில் இருந்து ஓடி வர்ற சத்தம் அவங்களுக்கு கேட்குது. இதில் அவங்க இந்த வாரம் முழுசுக்கும் உனக்கு டிடென்ஷன்ஸ் கொடுக்கறதா போட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. இந்த வாரம் முழுசுமா? ஆனால் ப்ரொஃபஸர் உங்களால் அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். என்னால் முடியாது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கோனகல் சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படின்னு ஹாரி திரும்பவும் ஆரம்பிக்கிறான். ப்ரொஃபஸர் மெக்கோனகல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உன்னோட டீச்சர், அவங்களால உனக்கு டிடென்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு அவங்களோட ரூமுக்கு போ முதல் டிடென்ஷனுக்காக. ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, டொலாரஸ் அம்ரிஜ் கிட்ட கேர்ஃபுல்லாக நடந்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் உண்மையை தான் சொன்னேன் ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி கொஞ்சம் கோவமாக ஆரம்பிக்கிறான். வோல்டமோர்ட் திரும்ப வந்துட்டாரு, உங்களுக்கு தெரியும் அவர் திரும்ப வந்துட்டாருன்னு. ப்ரொஃபஸர் டம்பிள்டோருக்கும் தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஃபார் ஹெவன்ஸ் சேக் பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கோனகல் சொல்லிட்டு, இது உண்மையை சொல்கிறதோ இல்லை போய் சொல்கிறதோ அப்படின்றத பற்றின விஷயம் கிடையாது, நீ உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஹாரியும் எந்திரிச்சு நிற்கிறான். இன்னொரு பிஸ்கெட் எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நோ தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். டோன்ட் பி ரிடிகுலஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவன் இன்னொரு பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுறான். நீ டொலாரஸ் அம்ரிஜோட ஸ்பீச் இந்த டேர்ம் ஸ்டார்டிங் ஃபீஸில் நீ கேட்கலையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. யா அவங்க ப்ராக்ரஸை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆர் இட் மீன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் இங்கே ஹாக்வர்ட்ஸில் இன்டர்வீன் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு அவன் சொல்லுறான். ப்ரொஃபஸர் மெக்கோனகல் அவனை உத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பிட்டு அவங்க டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. வெல், ஹெர்மைனி கிரேஞ்சர் சொல்கிறத நீ கேட்குறன்றது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்களோட ஆஃபீஸில் இருந்து வெளியே விடுறாங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது, இந்த வீடியோவும் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.